ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சந்திரகலா போட்ட பிளான் படி சாமுண்டீஸ்வரி நேராக போலீஸில் பணத்தை கொடுத்து கார்த்திக் மேலே ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதாவது ரேவதியை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதை விசாரிக்க நேராக கார்த்திக்கோட வீட்டுக்கு வர போலீஸ் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே ரேவதிகிட்ட எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கார்த்திகை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டால் ரேவதி ரொம்பவே கவலைப்படுறாங்க. என்னடா நம்ம மாமாவுக்கு நம்ம வந்தோடனே இப்படி ஆகிப்போச்சு, நம்ம அம்மா நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமுண்டீஸ்வரிகிட்ட போய் எப்படியாவது என் மாமாவை வெளியில் விட சொல்லுங்கள், இனிமையாவது நாங்கள் புருஷனும் பொண்டாட்டியுமா நல்லா நிம்மதியாக வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் சிரிச்சுக்கிட்டே, ஒன்று நீ எங்கே தான் வாழணும், இல்லைன்னா நீ எங்கேயுமே வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் ரேவதி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் ரேவதிகிட்ட, நீ இப்போது என் மகளாக இங்கே வந்துரு, அவனை விட்டுட்டு வந்துரு, அவன் உனக்கு சரியான ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் ரேவதி, இல்லைம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் கார்த்திக் மாமாவை தான் காதலிக்கிறேன், அவங்க கூட தான் செத்தாலும் அவங்க கூட தான் சொல்லிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.